ஹீரோ பெங்களூர்காரரு, ஹீரோயின் வந்து இலங்கைக்காரவங்க, ப்ரொடியூசர் அதர் ஸ்டேட்டு, மியூசிக் டைரக்டர் வந்து கேரளா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாடல்கள் மட்டும் தமிழர்கள் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுதான் தமிழ்நாட்டோட சிறப்பு. ஒரு இசையமைப்பாளர் வேறு மொழியில் போய் இசையமைச்சிடலாம். ஒரு ஒளிப்பதிப்பாளர் வேறு மொழியில் போய், வேறு நாட்டில் போய், வேறு நிலத்தில் போய் ஒளிப்பதிவு பண்ணிடலாம். ஆனால் இந்த மண்ணில் வாழாமல், இந்த காற்றை சுவாசிக்காமல், இந்த தண்ணியை குடிக்காமல் ஒருத்தனாலும் தமிழ் பாட்டு எழுதிட முடியாது. ஏன்னா தமிழ் பாடலாசிரியர்கள் அவங்க வெறும் பாடலாசிரியர்கள் மட்டும் இல்லை, 2000 வருட பண்பாட்டோட தொடர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் தமிழர்கள் இப்போ வரைக்கும் செழிப்பாக இருக்காங்க. செழிப்பாக இருக்கிறதுக்கு பாடலாசிரியர்களும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். தமிழர்கள் அல்லாத, தமிழே தெரியாத, தமிழே எழுத படிக்காத சில பேர் வந்து பாடல் எழுதுறாங்களே, அதெல்லாம் ஹிட் ஆகுதே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதெல்லாம் வெறும் சத்த குப்பைகள். பாடலாசிரியருக்கு மட்டும்தான், இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பாடலாசிரியருக்கு மட்டும்தான் சமூக பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 பாடலாசிரியர்கள் பெரும்பாலான ஆடியோ லான்ச்சில் வந்து பாடலாசிரியர்களை மேடை ஏற்றுற இல்லைன்னு பல பாடலாசிரியர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நானும் ஃபீல் பண்ணேன். இந்த மேடையில் 2 பாடலாசிரியர்களை மேடை ஏற்றின இயக்குனர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். எனக்கு முதல்ல இயக்குனர் வந்து கதை சொல்ல வந்தப்ப மேலோட்டமாக சொன்னப்ப இது மக்களுடைய அடிப்படை சாதி கொடுத்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வரி தான் சொன்னேன். ஒருவேளை இந்த படம், இதோட கதை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருந்தால் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொன்னேன். நான் ஒரு ஆளாக இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய படைப்பு இந்த இதுக்கு தேவையில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கலைஞனாக எனக்கு அந்த பொறுப்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன். அவர் இல்லைங்க, இது மக்களுக்கான படங்க அப்படின்னு சொன்னார். நான் பார்த்தேன், அந்த படத்தையும் பார்த்தேன். ரா மெட்டீரியலாக இருக்கிறப்ப அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அதுவும் இயக்குனர் பரத், அவர் தான் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. அதுவும் அவருடைய கதைன்னு நினைக்கிறேன். வேதனையையும் கண்ணீரையும் கலையாக மாற்றக்கூடிய வித்தை அவருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அடுத்தடுத்த படங்களில் இன்னும் அவர் அந்த உயரத்துக்கு போவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வாழ்த்துறதா அல்லது வாழ்த்த கோருவதான்னு தெரியல, ஏன்னா நாங்களும் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு ஒரு பாடலாசிரியராக நான் வாழ்த்துறேன். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்க சக பாடலாசிரியர்கள் கவிஞர் குட்டி ரவிதி, கவிஞர் யுகபாரதி, கவிஞர் அஸ்வின் உள்ளிட்ட பாடலாசிரியர்கள் சார்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை இந்த மேடையில் பங்கு பெற வச்ச என் இயக்குனருக்கும் என் தயாரிப்பாளருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. படப்பிடிப்பு காலத்தில் ராகேஷ் அண்ணன், லக்ஷ்மி நாராயணன் மாமா, அதுக்கப்புறம் விஜய் அண்ணன் சொல்லிட்டு அவங்களோட உதவி இல்லைன்னா, முக்கியமாக அசோக் அண்ணன், இவங்களோட உதவி இல்லைன்னா இது சாத்தியம் இல்லைன்றதை நான் நம்புகிறேன். இதுக்கு சாத்தியப்படுத்தினதுக்காக இந்த ஒட்டுமொத்தமான இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், கள பணியாளர்களுக்கும், என் கூட பயணித்த ஒட்டுமொத்த நண்பர்களுக்கும் நன்றி. நான் வந்து மலையாளம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து ஐ வில் ட்ரை டு ஸ்பீக் சம் வேர்ட்ஸ் about the movie. ஸோ ஆக்சுவலி ஐம் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஆனால் நான் பரத் ப்ரோ கிட்ட இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணது ஐ திங்க் ஃப்ரம் 2019-20 அந்த காலத்தில் தான் வி ஸ்டார்டட் த ஜேர்னி. அவங்க ஒரு ஃபுல்லாக எடிட்டட் ஒரு ஸ்டோரி, ஒரு எடிட்டட் மூவி என்கிட்ட he came and showed to me, and first time when I saw that movie I was completely in, and from there I started with the team Maitri. So I am so happy and so grateful to be a part of this team, because என்னோட சாங்ஸுக்கு லிரிக்ஸ் எழுதிய குட்டி ரேவதி மேம், அது யுகபாரதி சார், அதுபோல லிரிசிஸ்டர் எல்லாருக்கும் ரொம்ப டெப்த்தான, ரொம்ப சீரியஸான விஷயங்கள் பேசியிருக்குன்னு அந்த சாங்ஸில் லிரிக்ஸ் மீனிங். அண்ட் ஸோ த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆல்சோ இந்த படத்தோட ஸ்டோரி கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்கள். அண்ட் ஆல்சோ த ஃபீமேல் கேரக்டர் காயத்ரி ஷான், அவங்களோட கேரக்டரோட ஸ்டோரி லைன் அது கம்ப்ளீட்டாக ஐ ட்ரை டு கம்யூனிகேட் through background score and the songs. So I'm so grateful and thankful to the entire team, and also the not late Tarun sir for making this movie to happen to the audience and the theaters. So thank you so much. Supporting the entire team,
And my best wishes to the entire team of Maitri, because சில பேர் தான் எனக்கு அங்கே தெரியும். My thanks to Robin sir and few people like Pooja, Nisha and all. So I appreciate the entire team for their hard work and sincerity. Sincerity இல்லாமல் இவ்வளோ வருஷம் கழிச்சு இதை ஒரு கிராண்ட் சக்ஸஸாக ஆக்க முடியாது. ஸோ God bless you all. Have a nice day. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சில பேருக்கு மட்டும். இந்த கோ ப்ரொடியூசர் லக்ஷ்மி நாராயணன், அப்புறம் மிஸ்டர் ராகேஷ் அண்டு விஜயராஜ், தென் ஆல்பர்ட், இவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தோட கேமராமேன் விக்னேஷ் மல்லையா அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தென் மியூசிக் டைரக்டர் ஜோயல் ஜான்ஸுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா தருண்குமார் பாஃப்னாக்கு தான். ஏன்னா எங்களை வந்து கரெக்டான டைம்லேயே ரிசீவ் பண்ணார். எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சாரை வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது அவர் என்னை ரிசீவ் பண்ண விதமே ஏதோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து ஹக் பண்ணி ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு மூடில் தான் நான் வந்து ரிசீவ் பண்ணார். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் தட் டே. ஸோ நான் இதை இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கவிதையுடைய லைன் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப கேட்சிங்காக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கவிதையை வந்து யார் எழுதுனான்னா 1941 தேசிய கவி விநாயகம் பிள்ளை அவர் எழுதின ஆசிய ஜோதி அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் வர ஒரு கவிதையோட 2 லைன் மட்டும் சொல்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. மங்கையர்னா பெண், அதாவது ஒரு பெண்ணாக பிறப்பதற்கே நீங்கள் வந்து மிகப்பெரிய தவம் செய்யணும் அப்படிங்கிறது அந்த கவிதையோட 2 அர்த்தம். ஸோ நீங்கள் இந்த மைத்திரி படம் பார்த்த பிறகு கண்டிப்பாக இந்த கவிதை வந்து உங்கள் மனசில் கேட்கும். மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தல் வேண்டுமோ. நான் இந்த படத்தில் எனக்கு நிறைய டைலாக் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் இங்கே கம்மியாக தான் பேசணும் அப்படின்ற எனக்கு நான் பிளான் பண்ணி தான் வந்தேன். பட் ஒன்று சொல்லிடுறேன், அது எனக்கு இங்கே பேசணுன்னு எனக்கு ஆசை. நான் அந்த ஸ்க்ரீனில் பேசினதை நான் இங்கே பேசணும் ஆசை. அதுக்கு முன்னாடி என்னுடைய வெட்டிக்கிளி நான் டைரக்டருக்கு வந்து நான் அது செல்லம் கொஞ்சம் இல்லையா, அம்முக்குட்டி, பொம்மைக்குட்டி, மாமா குட்டி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பரத்தை வந்து வெட்டிக்கிளின் அப்படின்னு தான் வந்து நான் செல்லமாக நான் வந்து கூடுவேன். அவன் வயசில் சின்னவனால என் தம்பி அப்படிங்கிற மட்டும் தான் நான் அவன் இவன்லாம் பேசுகிறேன், கோச்சிக்காதீங்க. ஸோ இந்த டீசரில் பார்த்த அந்த ஒரு டைலாக்கை நான் இங்கே பேசணும்னு ஆசைப்பட்றேன். டேய், உனக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமாடா? கேப்டன் விஜயகாந்த் இப்படியே பேசணும், ஜாலியாக போயிட்டே இருக்கணும், வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிக்கக்கூடாது. டேய், நீ வாடகை ஒரு காரில் இருக்கண்டா, அதுக்காக வாடும். நன்றி. இந்த நேரத்தில் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த இத்தனை வருஷமாக என்னை செதுக்கிய அத்துணை இயக்குநர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மைத்ரி ஆடியோ லான்ச்சில் நான் இங்கே இருக்க காரணமாக இருக்க என்னுடைய இயக்குனர் அன்பு தம்பி பரத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பார்னு சொன்ன இயக்குனர் கார்த்திக் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் தருண் சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மைத்ரி அப்படின்னா என்னவா இருக்கும்? எல்லாரும் ஒரு டவுட்லேயே இருப்பீங்க, இந்த மைத்ரின்ற டைட்டிலுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு. அதுக்கு எங்களுடைய டைட்டிலில் போயிட்டு நீங்கள் அந்த மைத்தின்ற பேரை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் எல்லாமே இருக்கும். அதுவே இதை ஸ்பெஷலாக நான் கருதுகிறேன். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணுன்னா, இந்த டீமில் நான் போய் பார்க்கும்போது ஏதோ புதுசாக தான் நான் போனேன், பட் ஒரு ஃபேமிலி மாதிரி அது ஆகிட்டோம். அங்கே எனக்கு ட்ரீட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், முக்கியமாக சொல்லணுன்னா இலா, பிரவீன், இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் அப்படி கேர் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் வேறு எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா யுனிக்காக இருந்தது. நானே பார்த்துட்டு என்னடா இது யுனிக்காக இருக்கே
அப்படின்னு நினச்சேன். அதுவே இந்த படத்துக்கு வந்து பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு என்னோட கருத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடிச்சிருந்த காயத்ரி ஷான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணி நடித்தாங்க, அப்புறம் கெயின் பண்ணி நடித்தாங்க. அது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நீங்களே பிரமிப்பாக பார்ப்பீங்க, என்னடா அது ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காங்களேன்னு. ஆனால் எங்களுடைய இயக்குனர் அன்பு தம்பி பரத் வந்து சும்மா முடியை நீட்டாக வளர்த்துக்கிட்டு பின்னாடி கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இப்படி இப்படி தூக்கி அப்படியே பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிவிட்டு நம்ம எதிர் வீட்டு பையன் மாதிரி இருக்கானே, இவன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறானேன்ற மாதிரி சூப்பராக நடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ மியூசிக் ஆடியோ லான்ச்சில் வந்திருக்கோம். இதில் வந்து மிஸ்டர் ஜோயல் ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஒரு 5 சாங்கோ 6 சாங்கோ இருக்குது. இதில் இப்போ ஒரு சாங் பார்த்தீங்க, அதில் வந்து ஒரு ஹம்மிங் வரும், கரி 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 கரின்னு. அதுவே கேட்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்தில் எல்லா விஷயமே சூப்பராக இருக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா டைலாக். இந்த படத்தில் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி ராவாக இருக்குது இந்த படத்தில்னு நினைப்பீங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலு தலையில் ஒரு சுத்தியல் விழுந்த உடனே ஒரு சவுண்டு வரும் டங்குன்னு, அந்த மாதிரி இருக்குங்க டைலாக் எல்லாமே. எனக்கே நானே பார்க்கும்போது என்ன இப்படி இருக்குது. அதாவது டைலாக் வந்து இவர் வந்து எப்படின்னா ட்ரூ இன்ஸ்பிரேஷனில் தான் நிறைய டைலாக் எழுதியிருக்காரு. அதாவது கற்பனையில் எழுதுனதை விட ரியலாக பார்க்கும்போது பேசுகிறாங்கல்ல நிறைய கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸை வச்சு எழுதுனதுனால ஒவ்வொரு டைலாக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே திரைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், திரைத்துறை சாராதவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி மீடியா பீப்புளும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்து இந்த படத்தை பெரிய படமாக ஆக்கணும். ஏன்னா இந்த படம்லாம் பெரிய படமாகனா அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து படம் பண்ண கண்டிப்பாக ரெடியாக இருக்காங்க. அதனால் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் வெல் ப்ரிப்பேர்டாலாம் வரல. முன்னாடி எங்கள் டைரக்டர் சொன்னார் நம்ம ப்ரிப்பேர்டாக வந்துடணுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நர்வஸ் அந்த எதுனா தப்பாக பேசி நான் மன்னிச்சிருங்க. என் பேர் வந்து ஃபிலோமின் ராஜ். நான் பெங்களூர் சித்தார்த்த நகர் ஏரியாவிலேருந்து வரோம். நாங்கள் பிறந்து பார்ன் அண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே அங்கே தான். எங்களோட சீனியர் அண்ட் எங்களோட எல்லா விஷயத்துலேயும் என் குருநாதா பரத். இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய விஷயத்த நம்பி உன்னால் பண்ண முடியும், நீ பண்ணு, நீ வந்து நில்லு, கண்டிப்பாக இது எல்லாமே பண்ணுவேன். நாங்கள் பண்ண ஒர்க் எல்லாமே ரொம்ப சின்னது தான். என்னை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்தை என் கையில் கொடுத்து கண்டிப்பாக நீ இது பண்ணுவேன்னு இந்த கேப்டன் ஆஃப் ஷிப் எனக்கு இது கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அண்ட் நான் ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். அக்கா, மாமா, ஆண்டி, மாமா அண்டு அண்ணா, ராகேஷ் அண்ணா, விஜய்ண்ணா அண்டு எங்கள் அம்மா. தேங்க்ஸ் மீ. நான் கண்டிப்பாக இங்கே நிற்கிறேன். என் டீம் கூட பரத் இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் பண்ணது ஜெயிச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஐ நெவர் கிவ் அப். லவ் யூ ஆல். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் கொஞ்சம் ஃபஸ்ட் வரும்போது இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கல. வெரி சாரி. நாளைக்கு படம் பார்க்க போகிறேன். ரொம்ப ஆடியோ லான்ச்லாம் பண்ணி பார்த்து ரொம்ப 5 வருஷம் ஆச்சு. இப்போ தான் என் நண்பர், இனிய நண்பர், தயாரிப்பாளர் தருணுக்காக வந்தேன். ஆனால் இந்த மேடை வந்து மிக சிறப்பான மேடையாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான மேடையாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் வீடு விவேகானந்தன் சார். அவர் ரொம்ப செலக்டிவாக தான் படம் பண்ணுவார். அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போதே இந்த படத்தை அவர் ஏதாவது 10-20 சீன் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி சும்மாலாம் வரமாட்டார். ரொம்ப நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. வேகந்தா பிக்சர்ஸ் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னோடய பேனரில் நான் ஒரு 10 படம் பண்ணியிருக்கேன். அதில் 8 டைரக்டர் எல்லாமே டெபியூட் தான். மியூசிக் டைரக்டர் ஒரு 5-6 மியூசிக் டைரக்டர் எல்லாம் டெபியூட் தான். இங்கே நிறைய பேர் டெபியூட்டாக இருக்கனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரத்தை பற்றி ரொம்ப நல்லா பேசினாங்க. கண்டிப்பாக அதை தாண்டி அவர் நிறையா புக்ஸு படிப்பாருன்னு சொன்னாருங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு எத்திக்ஸான ஒரு மூவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துடைய டிசைன், அந்த மைத்ரிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மைனா படம் ஞாபகம் வருது. அந்த படத்துக்கும் எனக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது நான் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். காலையில் இந்த சாங் வந்து பார்த்துருந்தா ரொம்ப அழகாக, ரொம்ப இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப
அழகாக சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரிகை நண்பர்களே, டிஜிட்டல் மீடியா நிறையா இருக்குது. நீங்கள் இந்த சின்ன படத்துக்கெல்லாம் நீங்கள் நிறையா எக்ஸ்போசர் பண்ணுங்கள். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வரும்போது நிறையா நடக்கிறது, போகிறது, வர்றது எல்லாமே வீடியோ ஷார்ட்ஸ் போடுறீங்க. அது உங்களுக்கு ரெவென்யூ தருது, அதை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி சின்ன படங்கள் நீங்களாம் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நல்லா எக்ஸ்போசர் பண்ணுவீங்க. யூஸ்வலாகவே நல்ல படங்களுக்கு எப்போயுமே எஃபெக்ட் கொடுப்பீங்க. இன்னும் நிறைய எஃபெக்ட் கொடுக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். இங்கே நிறைய பேர்த்துக்கு தேங்க்யூ சொல்லணும். குட்டிரேவதி மேடமெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் அவங்களுக்கு வந்து எனக்கு 5 வருஷமாக 6 வருஷமாக உங்களுக்கு தெரியும். எனக்கு சும்மாலாம் வெறும் வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. ஒரு விஷயம் இல்லாமல்லாம் அவங்க வந்து வரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஸோ இந்த மேடை ரொம்ப சிறப்பான மேடை. மியூசிக் டைரக்டரை பற்றி நடிகர் சொன்னார், மற்றபடி எல்லோரும் பேசினாங்க. கிட்டத்தட்ட 7-8 சாங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போனா அந்த 7-8 சாங் எத்தனை நிமிஷத்தில் இருக்குதுன்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கிறதா தெரியுது. இதில் நான் பார்க்காதனால நான் எதையுமே பேசல. ஆனால் மேடை ரொம்ப பாசிட்டிவான மேடையாக இருக்குது. இங்கே இருக்க கேமராமேன் சரி நண்பர், தயாரிப்பாளர், கோ ப்ரொடியூசர்ஸ்லாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்போல்லாம் அவங்களாம் வராங்க அப்படின்னா ஒரு புதுசாக வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி வராங்கன்னா சும்மா ஒரு மொத்தமாகவே பரத்தையும் அந்த கதையும் நம்பி வந்திருப்பாங்க. என்னோடய நண்பர் தருண்குமாரையும் நம்பி வந்திருப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ஒரு சிறந்த படமாக இருக்கும். டைட்டிலே ஒரு நல்ல சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அருமையாக மைத்ரி, ரொம்ப நல்லா நேம் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த எழுத்துக்குள்ளே நிறையா அந்த வார்த்தைக்கு நிறையா இருக்குதுன்னு பரத் என்கிட்ட பக்கத்தில் பார்த்துக்கும்போது சொன்னார். ஸோ நானும் இது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையணும், இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் மரியாதைக்குரிய ஆளுமைகளுக்கும் காலை வணக்கம். ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரப்போது அந்த பாட்டு எப்படி இருக்கும், ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதெல்லாம் விட கவிதா இன்னைக்கு என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு ஒரே இயக்குனருக்கு நிறைய எழுதுறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். மைத்ரி, ஆக்சுவலி இந்த மேடை வந்து எனக்கு வந்து குட்டிரேவதி என்னுடைய அருமை தோழர், மிக முக்கியமான கவிஞர், என்னுடைய நலம் விரும்பி என்னுடைய எல்லா வளர்ச்சியிலும் உடன் இருப்பவர். அவங்க தான் முதல்ல கூப்பிட்டு அந்த மாதிரி இந்த படத்தை சொன்னாங்க. அப்புறமா பரத் ஃபோனில் பேசினார். இந்த மைத்ரி படம் வந்து நிறைய அது சம்மந்தமாக ஃபோனில் பேசியிருக்கிறோம். போன வாரம் கூட அதோட ஸ்க்ரீனிங் கூப்பிட்டாங்க. நான் அங்கே லொக்கேஷன் பார்க்குறதுக்காக காயல்பட்டினமில் இருந்ததுனால வர முடியல, மன்னிக்கணும். ஆக்சுவலி மைத்ரி படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப டீப்பான ஒரு மெசேஜோடு இருக்குது. அவங்களுடைய மெர்சிலெல்லாம் பேந்தர்ஸ் அப்படின்னு இருக்கு, நிறைய குறியீடுகள் இருக்குது டைட்டிலில். இந்த நேரத்தில் நான் ஆப்பா ராசா அந்த மேடையில் இருக்கிறதுனால நிறைய இந்த மேடையில் அதை சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஆப்பா ராசா அது இருக்கிறதுனால அதை சொல்கிறதுனால இன்னும் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2010 என்னுடைய அவள் பெயர் தமிழரசி ரிலீஸ் ஆன புதுசில் அவர் அப்போ பத்திரிகை நிருபராக இருந்தார். புதிய பார்வை பத்திரிகையில் நிருபராக இருந்தார். என்னை சந்தித்து வந்து ஒரு பேட்டி எடுத்தார். அப்போ அந்த பேட்டி எடுக்கும்போது அது ஒரு ரொம்ப விரிவான ஒரு பேட்டி. 2010 அந்த பேட்டியில் தலித் சினிமா, விளிம்பு நிலை மக்கள், ஏழை ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத பற்றி நீண்ட ஒரு இன்டர்வியூவாக இருந்தது. அதோட டைட்டிலே வந்து தமிழின் அடுத்த கட்ட சினிமா தலித் சினிமா அப்படிங்கிறது தான் 2010. அப்போ அதில் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் வந்து, இனி வரக்கூடிய காலங்களில் தலித் சமூகங்களில், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து படைப்பாளிகள் மேலெழுந்து வருவார்கள். மறுக்கப்பட்டவர்களின் கதைகளை வந்து தொடர்ச்சியாக இங்கே பேசப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு பெரிய வியாபாரத்தளம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்து. அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து அந்த இன்டர்வியூ வரும்போது பயங்கர சண்டைலாம் இருந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட வந்து சினிமாவில் குட் சினிமா, பேட் சினிமா தான் இருக்குது, தலித் சினிமான்னு ஒன்று இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லைங்க, கருப்பின மக்களை பற்றின ஒரு நாவலில் கருப்பின இலக்கியத்தை, கருப்பு விஷயத்தை எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி விளிம்பு நிலை மக்களை பற்றி எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தலித் சினிமான்னு ஒன்று இருக்குங்க அப்படின்னா, கடைசி வந்து அந்த இன்டர்வியூ வந்து அந்த ஃபேஸ்புக்கில் இருந்து எடுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ வட்டி இருந்தது எனக்கு வந்து. அப்புறம் 2012 வந்து அட்டகத்தி வருது, 2018 பரியேறு பெருமாள் வருது. தமிழ் சினிமாவில் தலித் சினிமாவுக்குன்னு ஒரு மார்க்கெட் உருவாகுது. ஆனால் ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்லப்போனால் வந்து
நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது சினிமாவில் எல்லா காலங்கள்லையுமே எல்லா கதைகளையும் பேசுகிறோம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு கதைக்களங்களுக்கான வியாபாரத்தை கொண்டு வருகிறது. நான் இந்த ஆடியோ லான்ச் அவர் பரத்தை ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நான் அதோட ரியல் ஹீரோவை பார்க்குறது வந்து தருண்குமார் பஃப்னா சார் தான் வந்து. ஏன்னா ஒரு படம் வந்து எழுதுறதோ எடுக்கிறதோ விஷயமே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒருத்தர் ஒரு படத்தை அங்கீகரித்து அந்த படத்தை ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது குறிப்பாக நடிகர்கள் இல்லாத ஒரு படத்தை, ஏன்னா என்னோட ஹபீபிக்காக அது தேட்டர் விசிட் நிறைய போனேன். வந்து கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகும்போது நிறைய தேட்டர் ஆப்ரேட்டர்ஸ், தேட்டர் மேனேஜர்ஸ், ஓனர்ஸ்லாம் சந்திக்கும் போது யதார்த்தம் வேறையாக இருக்குது. நம்ம இந்த மேடையிலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிடலாம் வந்து தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் அப்படின்னு. ஆனால் பவன் வந்து அடிக்கடி சொல்லுவார், ஒரு சினிமாவை உருவாக்குவது மட்டுமில்லை, ஒரு சினிமாவை அணுகுவது, அதாவது பார்ப்பதற்கே இங்கே வந்து ஒரு சென்ஸ் தேவைப்படுது, அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து. இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக என்னுடைய ஹபீபி படத்தோட ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து என்னோட படத்தை ரிலீஸ் பண்ணார். ராகுல் அந்த படத்துக்கு வரல அப்படின்னா ஹபீபி வந்து இந்த அளவுக்கு வெற்றி படமாக மாறி இருக்காது, போய் சேர்ந்திருக்காது. நான் ஒரு தேட்டர் மேனேஜரோட பேசும்போது அவர் சொன்னார், சார் ஒரு ஷோக்கே நாங்கள் தரமாட்டோன்னு தான் சொன்னோம், ஆனால் ராகுல் சார் வந்து சண்டை போட்டு தரலன்னா பாருங்கிற மாதிரி குடும்பப்படி சண்டை போட்டு தான் உங்கள் படத்துக்காக ஒரு ஷோ வாங்கினாரு. அப்புறம் அடுத்த நாட்கள் 2 ஷோவாக மாறிச்சு, 3 ஷோவாக மாறிச்சு. ஸோ எங்கள் ஸ்க்ரீனிங்கில் எங்கள் மால்லே 2 ஸ்க்ரீனிங் போட்டோம் அப்படின்னாங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சிறிய படங்களுக்கு ஆடியன்ஸ் வர்றதில்லைங்கிறதெல்லாம் யதார்த்தமாக இருக்குது. இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லேட் பிக்கப் அப்படின்னு ஒரு கல்ச்சர் இருந்தது. வந்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்து பத்திரிகைகளை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பராசக்தி காலகட்டத்திலேருந்து போன வாரம் ரிலீஸ் ஆன எல்லா சின்ன படங்களுக்கும் பத்திரிகையாளர்கள் கூட இருப்பாங்க. அதுதான் நம்ம ஊர் பத்திரிகையோடைய ஸ்பெஷல். எல்லா நல்ல டைரக்டர்ஸும் எல்லா நல்ல படங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து அவங்க பாரபட்சம் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அது ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஹபீபியையும் என்னோட அவள் பேர் தமிழரசியும் அவங்க பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க. பட்டு ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. இன்னைக்கு 3வது நாள் 4வது நாள் ஒரு படம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் கேள்விப்பட்டு வரும் போது அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு 5 தேட்டர் 5 படமோ 10 படமோ ரெடியாக இருக்குது. அதுவும் பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 600 ஸ்க்ரீன்ஸ் 700 ஸ்க்ரீன்ஸை வைண்ட் அப் பண்ணிடுறாங்க. இப்போ தானே பிக்கப் ஆகி வருது, ஒரு 4 வாரம் தானே பிக்கப் ஆகி 4 நாள் 5 நாள் இப்போ தானே டாக் வருது. சரி ஓகே, இன்னொரு 1 வாரத்துக்கு இந்த படத்தை போகலாம் அப்படிங்கலாம் இல்லை. அப்போ படம் ரிலீஸ் ஆகக்கூடிய எண்ணிக்கை, ஆடியன்ஸ்க்கு உள்ள வராத போகாமை, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வந்து அதாவது அடிப்படையில் இருந்து சரி செய்ய வேண்டியிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தான் சினிமாவோட ஆயுசுன்னு இருக்கிறதுனால மக்கள், அதாவது நம்ம ஒரு தீபாவளிக்கு தயாராகிற மாதிரி, பொங்கலுக்கு தயாராகிற மாதிரி, நம்மளுடைய குடும்ப நிகழ்வுகளுக்கு தயாராகிற மாதிரி ஒரு எளிய கலைஞர்களுடைய ஒரு சிறிய படங்களை வந்து ஒரு 3-4 நாளைக்கு மேலே நம்ம வந்து தள்ளணும்னா அந்த படம் தேட்டரில் நிற்காதுன்னு தெரிஞ்சு அந்த முதல் 3 நாள் ஓப்பனிங் வந்துட்டாங்கனாலே பிரச்சனை இருக்காது. ஆனால் அது வருவதுங்கிறது இங்கே வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. ரொம்ப போராடி தான் வந்து தேட்டருங்களுக்கு ஷோஸ் வாங்க வேண்டியிருக்கு. அப்படி வந்து இந்த படத்துடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய தருண்குமார் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஒரு பெரிய பின்புலத்துலேருந்து வரீங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சிருந்தா வந்து ஒரு பெரிய நடிகர்களோட படம் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு அறம் இருக்குது. சிறிய படங்களை வந்து இந்த மாதிரியான போராடிக்கக்கூடிய கலைஞர்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். பரத், பொதுவாகவே வந்து என்னென்னா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் சொன்னோம்னா அதை ஈஸியாக நம்புவாங்க. இங்கே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ விளிம்பு நிலை தலித் மக்களை பற்றி ஒன்று சொன்னோம்னா அதுதான் நம்புவாங்க. குறிப்பாக திருநங்கைகளை பற்றி உசு பொட்டை அப்படின்னு கேவலமாக பேசணும்னா அதை கைதட்டுவாங்க. ஏன்னா அது வந்து வெகுஜன ரசனையில் காலங்காலமாக ஃபீட் பண்ணப்பட்ட ஒன்று. அப்போ நீங்கள் வெகுஜன ரசனையில் நின்றுக்கிண்டு வெகுஜன மக்களோட ஒரு பொருளை எடுத்து படம் பண்ணுறதுக்கும் அதுக்கு எதிராக நின்று ஒரு படம் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது வந்து பரத்துக்கு இருக்குது. அது உண்மையிலே நீங்கள் முதல் படமே இப்படி ஒரு கதையை தேர்வு செஞ்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது ட்ரெய்லர். மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர்கள், படத்துடைய ஆர்ட் டைரக்டர், ஒளிப்பதிவாளர், எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா ஒரு படம் வந்து வெற்றி அடையணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு படம் சக்ஸஸ் இல்லைன்னா அந்த இயக்குனர் அடுத்த நாள் தனிமைப்படுத்தப்பட்டுருவார். அந்த தனிமை வந்து அவர் அது வரைக்கும் இருந்த தனிமையை விட ரொம்ப மோசமான தனிமையாக இருக்கும். யாரெல்லாம் அந்த கொள்கையை பேசுகிறாங்களோ அவங்க கூட நிற்க மாட்டாங்க.
இப்போ இந்த துறை முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வணிகம் சார்ந்த ஒரு துறை. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. இந்த படம் மக்கள் வந்து தேட்டரில் பார்க்கணும். தொடர்ந்து தருண்குமார் சார் மாதிரியான நல்ல மனிதர்கள், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சார், அவங்க மெட்ராஸ் என்டர்டைன்மெண்ட் நந்தகோபால் சார் எல்லாருமே நல்ல நல்ல படங்கள் கூட நிற்கணும். நிச்சயமாக இந்த கலைஞர்கள் எல்லோருக்குமே இதில் நடித்த காயத்ரி ஷான்லேருந்து எல்லோருமே நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியுது. கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். நீங்கள் கடலில் எத்தனை புயலை சந்திக்கிறீங்க, எவ்வளோ திமிங்கலங்களை சந்திக்கிறீங்க, எவ்வளோ பெரிய ஆழி பேரலைகளை சந்திக்கிறீங்கிறதெல்லாம் உங்கள் விஷயமே இல்லை. கப்பலை கரை கொண்டு வந்து சேர்த்தமாங்கிறது தான் வரலாறாக மாறும் வந்து. ஸோ கப்பலை கரை கொண்டு வந்து கவனமான முறையில் சேர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் இதுவே ஒரு பெரிய சைனிங்காக தெரியுது. இவ்வளோ முக்கியமான ஆட்கள் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது. தோழர் குட்டி ரேவதி அவங்கள என்னென்னா ஆக்சுவலி சமீப காலமாக நான் சொல்ல போனால் நிறைய விழாக்களுக்கு போக முடியல. ஏன்னா டிசம்பரில் ஷூட்டிங், அதுக்கான வேலைகள் இருக்கிறதுனால ரேவதி தோழருக்காக மட்டும்தான் வந்தேன். ஆனால் வந்து பார்க்கும்போது அது நிச்சயமாக அவர் வந்து ஒரு நல்ல டீம், அவங்க எல்லாருமே வந்து சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.